ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிம்மோட ஃபர்ஸ்ட் தான் பார்க்க போகிறோம். வென் யுவர் மாமா இஸ் யுவர் எனிமி பார்ட் 7 போன பாடத்தோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜிம்மனுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கும் வயனுக்கும் சுகாக்கும் தான் என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. இது தெரிஞ்சதும் பாவம் பிள்ளை ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டான். அவனால் அந்த ஸ்டேஜில் கூட நிற்க முடியல. எப்பயுமே நான் மாமான்னு சொல்லுன்னு வயனை போட்டு டார்ச்சர் பண்ணுவான் இல்லையா. இப்போ எல்லாருமே வயனை பார்த்து சொல்லு, ஜிம்மனை பார்த்து குழந்தைனாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஜிம்மனுக்கு சுத்தமாக மனசே உடஞ்சி போயிருக்கும். எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மாவோட சொல்லிட்டு ரூமுக்கு போயிருந்திருப்பான். அதோடு அந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கண்டினியூ த பார்ட் 7. இல்லைம்மா, நான் போகிறேன், ரொம்ப டயர்டாக இருக்குமா. சரிடா நீ போ. ஆ சரிம்மா அப்படின்ட்டு அப்படியே ரூம்குள்ளே வரான். கதவை டொம்முன்னு பூட்டுறான். அப்படியே நேராக ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். போயிட்டு அப்படியே ஷவரை ஆன் பண்ணிவிட்டு அப்படியே அழுகிற சத்தம் வெளில கேட்டுறக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் ஷவரு டேப்பு எல்லாத்தையும் ஆன் பண்ணி ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டான். அவனால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல. ஒரு செகண்ட் கண்ணை மூடினா கூட சுகாவும் வாயனும் சிரித்து பேசினது, அவங்க வெட்டிங் ரிங் மாற்றினது அப்படியே ஃப்ளாஷ் மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு வந்துட்டு போயிட்டுருக்கு. அவனால் ஏற்றுக்கவே முடியல. எப்படி 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 அப்படின்ட்டு அவனுக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு கதறி கதறி அழுகிறான். என்னால் முடியல, எதுக்கு அவன் இப்படி பண்ண அப்படின்ட்டு. ஏன் இப்படி எல்லோரும் பண்ணுறாங்க, ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்ட்டு அவனுக்கு புரியவே இல்லை. அவனுக்கு ஏன் இப்படி அழுகிறான்னு கூட தெரில. ஏன்னா மனசில் ஏதோ இனம் புரியாத ஒரு பெரிய வலி இருக்குது. அது மனசை போட்டு குத்துன்னு குத்திகிட்டே இருக்குது. கண்ணம் முன்னா அவங்க 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் மனசெல்லாம் போட்டு ஒரு மாதிரி அவனுக்கே தெரியல என்ன ஃபீல் அப்படிங்கிறது. ஒரு மாதிரி வலிக்க ஆரம்பிக்குது. ஜிம்மனுக்கு அப்படியே கண்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணியாக ஊற்றிட்டுருக்கு. அவனும் ஒரு வழியாக ஒரு மணி நேரம் கழித்து ரெஸ்ட் ரூம் விட்டு வெளில வரான். வெளில வந்து அப்படியே தலையை கூட தோட்டலாம் பாட்டுக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே உட்காந்துருக்கான். அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருக்கான். அப்போ ஃபோன் எடுத்து பார்த்தா அதில் பாதி ஃபோட்டோ வாயனோட ஃபோட்டோவாக தான் இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்து பார்க்குறான், திருப்பி வைக்கிறான், எடுத்து பார்க்குறான், திருப்பி வைக்கிறான். அடுத்து பார்த்தா ஏதோ டக்குன்னு மெசேஜ் வருது. என்னடான்னு போய் பார்த்தா இவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஃபேமிலி குரூப் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த குரூப்பில் சுகாவுக்கும் வாயனுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆனது சும்மா ஃபோட்டோவாக தெரிக்க விட்ருப்பானுங்க. அது எல்லா ஃபோட்டோவும் அப்படியே லைனாக அமுச்சு விட்டுட்ருக்கானுங்க. அந்த எல்லா ஃபோட்டோவையும் உட்காந்து ஜிம்மன் பார்க்குறான். பார்க்க அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அதை ஏற்றுக்கவே முடியல. அவனால் அதை தாங்கிக்கவே முடியல. ஃபோனை போட்டு கீழே டம்முன்னு உடைக்கிறான். கரெக்டாக வாயன் அப்போ தான் அவனோட ரூமை கிராஸ் பண்ணி போவா. இப்படி டம்முன்னு உடைக்கிற சத்தம் கேட்டதும் ஐயோ என்னாச்சு, ஜிம்மனோட ரூமில் உடைக்கிற சத்தம் கேட்குது அப்படின்ட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறா. ஜிம்மன் அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்கத பார்த்ததும், ஏய் ஜிம்மன் என்னடா ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி உட்காந்துருக்க, ஏ நீ ஏண்டிங்க வந்த, வெளில போ, ஒழுங்கா வெளில போ. ஏய் என்னடா ஆச்சு, ஏன் தலையை தோட்டாமல் உட்காந்துருக்க, ஏன் ஃபோனை போட்டு உடைச்சிருக்க, உனக்கு என்னாச்சு ஜிம்மன், ஏன் ஒரு மாதிரி இருக்க. ஏய் உனக்கு என்ன வந்தது, பொடி வெளில, தயவு செஞ்சு போயிரு. இப்போ எதுக்கு என் மேலே கோவப்படுற, நான் ஜஸ்ட் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க தானே வந்தேன், ஏன்டா அப்படி கோவப்படுற. வேன் தயவு செஞ்சு போயிடுவேன், கிட்ட வராதடி, வேணாம் வேணாம் போயிரு, நான் உன்னை வேறு மாதிரி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், போயிரு. என்ன நீ வேறு மாதிரி பார்க்கணுன்னு ஆசைப்பட்ற, என்ன நீ பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க, இங்கே வா நான் உனக்கு வேணால் தலையை தோட்டி விட்றேன், இப்போல்லாம் உட்காந்துருக்காத. ஏய் நான் அப்படி போனால் உனக்கு என்ன, ஏதோ உனக்கு பிடிக்காதில்ல, இப்போ பாரு கத்திட்டு தானே இருப்பேன், இப்போ என்ன ஏதோ பெருசாக இது இருக்கிற மாதிரி வந்துட்டேன், போயிரு இங்கேருந்து. எதுக்கடா கத்துற, நீ என்னோட வருங்கால ஹஸ்பண்டோட தம்பி. ஸோ அதனால் இதுக்கடுத்து உங்களை கோவப்படக்கூடாது, இதுக்கடுத்தாவது உன்னை கொஞ்சமாவது சகிச்சுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காண்டி தானே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன். என்ன சொன்ன, இப்போ நீ என்ன சொன்ன, திருப்பி சொல்லு. ஆமாம் சுகா என்னோட, அதாவது சுகா மாமா என்னோட ஹஸ்பண்ட் ஆக போகிறாரு, அவரோட தம்பி தானே நீ, இதுக்கடுத்து உன்னை நல்லா பார்த்துக்க வேண்டாமா, ஸோ அதுக்கு தான். ஏ வெளில போடி, வெளில போயிரு, இந்த வெளில போயிரு. ஜிம்மன் அழுகிறியா, சி வெளில போ. இதுக்கடுத்து என் அண்ணன் பொண்டாட்டி கிண்ணம் பொண்டாட்டி வந்து சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்படி கழுத்தை பிரிச்சு கொன்றுவன் பார்த்துக்கோ, கொன்றுவண்டி, அவ்வளோ வெளியில் இருக்கேன். ஜிம்மன் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக வானோட அம்மா வந்து வான் அப்படின்னு கூப்பிட்றாங்க. உடனே ஜிம்மன் பார்க்குறான், ஓ அதான் உங்கள் அம்மா கூப்பிட்றாங்களா, முட்டிங்க வந்து போ அப்படின்றான். அவளுமே இவனுக்கு என்ன தான் ஆச்சோ அப்படின்ட்டு புரியாமல் அவளும் அங்கேருந்து அப்படியே போகிறா, அவங்க அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு. அவங்க அம்மா எது கூப்பிட்ருப்பாங்கன்னா, ஏன்டி இன்னுமா இந்த ட்ரெஸ்ஸில் இருப்பா, மாற்றிட்டு வா,
இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் இருக்குது, அதுக்கு இன்விடேஷன்லாம் அடிக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அப்படியே ஜின்னோட காதில் விழுகுது. அவனால் அதெல்லாம் கேட்கவே முடியல. உடனே என்ன பண்ணுறான்னா, அவன் ட்ரெஸ்லாம் அப்படியே பேக் பண்ணிட்டு அவன் பாட்டு கீழே இறங்கி போயிட்டுருக்கான். சுகாவும் அவங்க அம்மாவை பார்த்துட்டு, டேய் டேய் எங்கடா போற? நான் இது என்னோட ஃப்ளாட்டுக்கே போகிறேன். உன்னோட ஃப்ளாட்டுக்கே போறியா? ஏன்டா? இங்கே பாருங்கம்மா, எனக்கு ஒர்க் இருக்குது. இப்போ தான் என்னோட கூட வேலை பார்க்குறவங்கள கால் பண்ணாங்க. நிறையா ஒர்க் இருக்கா, எமர்ஜென்சி. ஸோ நான் போய் தான் ஆகணும். டேய் இன்னும் ஒரு வாரத்தில் உன் அண்ணன் கல்யாணம்டா. ஆமாம், அதுக்கு நான் என்னம்மா பண்ண போகிறேன்? அவனுக்கு தானே கல்யாணம், அவன் இருக்கான்ல. அப்புறம் என்ன? சிமன், உனக்கு என்னாச்சு? ஏன் தலையெல்லாம் காயாமல் இருக்கு? ஏன் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்க? உனக்கு உடம்பு சரியில்லையா என்ன? அதை இப்பெல்லாம் பிஹேவ் பண்ணுறியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை விடுங்க. நான் போகிறேன்னு சொல்கிறேன்ல, என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் போகணும். ஜிமனே என்னாச்சு? என்னை பாரு, அண்ணா பாரு, எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க? என்ன ஒரு வாரத்தில் எனக்கு கல்யாணம் இருக்குறா, நீ கூட இருக்க மாட்டியா? அதுக்குள்ளே போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஃபஸ்ட்டு பேக் கொடு, நீ எங்கேயும் போக வேண்டாம். நீ ஃபஸ்ட்டு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு, எல்லாம் சரியாக போயிடும். அண்ணா வேணாண்ணே, விடுண்ணே, நான் போகிறதான் நல்லது. விடு, இருந்தானா சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது ஒன்று பண்ணி விட்டு போயிடுவேன். நீ விடு. நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க? அண்ணா நான் விடுன்னு சொன்னேன். நான் போய் தான் ஆகணும், என்னால் இங்கே இருக்க முடியாது. உன் கல்யாணம் தானே, அன்றைக்கி வரேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்கே இருக்கணும்னு என்ன அவசியமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. அப்புறம் என்ன, நானே போகிறேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டுருக்கான். எல்லோரும் தடுக்கிறாங்க. உடனே ஜிம்மனோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, போட்டு விடு, ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்கிறான்ல, அவனே வருவான். அவனுக்கு தான் சுகா மேலே பிடிக்குமே. அவங்க 2 பேரும் என்ன மற்ற பசங்க மாதிரி சண்டையாக போடுவானுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைல்ல. அவன் வேலையாக இருக்கிறதுனால தானே போகிறான், வேணுக்குனே அவனுக்கு போக மாட்டான். அவனுக்கு வேலையாக இருக்குது, ஸோ போகிறான், போயிட்டு வருவான், விடுங்க. அவனே ஏதோ டிப்ரெஷனில் இருக்கான், அவனை போட்டு படுத்தாதீங்க அப்படின்னு அவங்க அப்பாவும் சொல்லிட்டாரு. ஸோ யாருமே போய் ஃபோர்ஸெல்லாம் இது பண்ணல, அவன் பாட்டுக்கு போயிட்டான். ஆனால் இதை பார்க்குற சுகாவுக்கு மட்டும் ஏதோ தப்பாக இருக்கு, இவன் இப்படிலாம் பண்ண மாட்டானே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சேம் பிருத்விக்கும் தோணுது, ஏன்னா 2 பேரும் உடன் பிறப்பில்லையா. ஸோ அதனால் ஏதோ தோணுது அவங்க 2 பேருக்கு மட்டும். 2 பேரும் மாறி மாறி பார்த்துட்டு சரியில்லைல்ல அப்படியே மாதிரி லுக் விட்டுட்ருக்கானுங்க. சரி என்னமோ விடு அப்படின்ட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டாங்க. ஸோ மறுநாள்லேருந்து கல்யாண வேலை சும்மா சிறப்பாக போகுது. வீட்டுக்கு சொந்தக்காரங்க ஏகோகமாக வர, அப்படியே ஜியாவுக்கும் வாயனுக்கும் குஷி தாங்கலை. ஜியா தான் இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. ஏன்னா அவள் தேங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. ஸோ அதனால அவங்க 2 பேரும் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. வாயனுக்கு வந்து ஹாப்பியாக தான் இருக்குது. இருந்தாலுமே இந்த மேரேஜ் லைஃப்குள்ளே போகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் அவளுக்கு சுகாவை பிடிச்சிருக்கு. ஸோ அவள் ஹாப்பியாக அந்த லைஃப்பை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கா. ஸோ அவளுமே ஹாப்பியாக தான் இருக்கா. பட் சுகாவுக்கு தான் மனசுக்குள்ளே வாயனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் தோணுது, வாழணுன்னு தான் தோணுது. இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு குத்தல் இருந்துகிட்டே இருக்குது. அது என்ன குத்தல் அப்படிங்கிறது அவருக்கே தெரியல. பட் இங்கே தேங்கு ஜியாவா ஒரு மாதிரி சந்தோஷமாக 2 பேரும் அப்படியே அவங்களோட மெஹந்தி ஃபங்க்ஷனில் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ மெஹந்தியில் அவங்களோட பேர் வந்து நல்லா எழுதலையாம்மா. அதுக்கு வந்து தேங்க்ஸ் சண்டை போட்டுட்ருக்கான். ஏக்கா மெஹந்தி வைக்கிறாக்கா, அது என்ன வாயினுக்கு மட்டும் நல்லா அழகாக சுகா அப்படின்னு சூப்பராக எழுதிருக்கீங்க, எஸ்எல்லாம் ஸ்டைலிஷாக போட்டிருக்கீங்க, எனக்கு மட்டும் என்ன தேங்க இப்படி போட்டு வச்சுருக்கீங்க. ஏப்பா அவனுக்கு 4 வார்த்தைப்பா, உனக்கு 6 7 வார்த்தை இல்லைப்பா, அதுக்குன்னு எப்படியாவது கேவலமாக எழுதுவீங்களா? இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து நாளை பின்னே குழந்தைட்டு கட்டும்போது என்ன டேடி உங்கள் பேர் இப்படி இருக்குது அப்படின்ட்டு என் பிள்ளை கேட்க மாட்டாளா? சரிப்பா இப்போ என்னப்பா பண்ண சொல்கிறேன்? என் பேரை நல்லா அழகாக ஸ்டைலிஷாக அப்படியே பார்த்ததும் என்ன மாதிரி நான் எப்படி பார்க்க ஹேண்ட்ஸமாக அவ்வளோ அழகாக இருக்கேன், அதே மாதிரி என் பேரும் அப்படியே பார்க்குறதுக்கு அப்படி ஸ்டைலிஷாக அழகாக இருக்கணும். சரிப்பா, உன் பொண்டாட்டி உட்கார சொல்லு. ஏன் பொண்டாட்டியா? ஏய் போய் உட்காரு இப்படி. தெய்வம் ஆனால் நீ இருக்கியே, ஏன் தான் அப்படி இருக்கியோ? ஏய் படி பா, எழுது, என் பேர் நல்லா அழகாக எழுது. நான் உன் பேர் எழுதுறல, என் பேர் நீ எழுதிக்கோ. எங்கடி எழுதணும்? நான் வேணா நெஞ்சில் எழுதிக்கவா? நீ கிழிச்சது போதும், அங்கெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், கையில் எழுதிக்கோ. கையிலையா? ஏய் நான் பையன்டி, சிரிக்க மாட்டாங்களா? அதெல்லாம் யாரும் சிரிக்க மாட்டாங்க, நீ மூடிக்கிட்டு எழுது அப்படின்றா. உடனே எல்லாருமே சரிடா எழுதுடா அப்படின்னு சொல்கிறாங்க. அவனும் எழுதிக்கிறான். இதை பார்த்து சுகாவும் அப்படியே நேரம் வாயினை பார்க்குறான். வாயினுமே மாமா நீங்களும் எழுதுறீங்களா அப்படின்னு கேட்குறா. அவள் கேட்குறதே க்யூட்டாக இருக்கா. ஸோ அவனுமே சரிம்மா எழுதுறேன் அப்படின்ட்டு அவனும் உட்காந்து வாயன் அப்படின்னு எழுதிக்கிட்டு இருக்கான். பட் என்னன்னு தெரில, சுகா எழுதுன அடுத்த செகண்ட் அவன் வந்து
எழுதிட்டீங்களா அப்படின்னு எந்திக்கிறான். ஸோ எந்திரிச்ச உடனே அப்படியே அங்கே டெக்கரேஷன் பண்ண வந்தவங்க வந்து தம்பி தள்ளுப்பா அப்படின்ட்டு சுகாவை அப்படியே தள்ளி விடுறாங்க. அவன் போய் அப்படியே ஒரு தூணில் விழுகிறான். தூணில் விழுந்ததால் அங்கே இருக்கிற அந்த பூ பட்டு அவனோட பேர் வந்து அப்படியே அழிஞ்சு போச்சு. இதை பார்த்தவன் எனக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவள் எதுவும் நினைக்கிறதில்ல. சரி விடுங்க அப்படின்ட்டா. அவனுமே சரி இருக்கட்டும் விடுவான், நான் அவனை திருப்பி எழுதிக்குவா. இல்லை இல்லை வேண்டாம், உங்களுக்கு ஒர்க் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் போய் அதை பாருங்கள், இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தானே, அதான் உங்கள் பேர் என் கையில் இருக்கே, எனக்கு இது போதும் அப்படின்றா. அவனும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேராக வரான். ஸோ வந்து ஜிம்முனுக்கு தான் கால் பண்ணி பார்க்குறான். ஆனால் ஜிம்முனா ஏதோ பைத்தியக்கார மாதிரி இருக்கான் போல், காலே அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். சுகமாக திரும்ப திரும்ப கால் பண்ணுறான். ஆனால் ஜிம்முன் அட்டன் பண்ணுறதாவே இல்லை. அவங்க அம்மா ஏன்டா இன்னும் கல்யாணத்துக்கு 2 நாள் தான்டா இருக்குது, இந்த ஜிம்முன் பையன் இன்னும் வரமாட்டேங்கிறான், இன்றைக்கி நான் மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்குது கண்டிப்பாக வாடான்னு சொல்லிலாம் அமுச்சு விட்டேன், ஆனால் வரவே மாட்டேங்கிறான், ஃபோன் பண்ண அட்டனே பண்ண மாட்டேங்கிறான், அவன் என்ன தான் நடிச்சிட்ருக்கான். நானும் அவனுக்கு தான்மா ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறான்மா. என்னடா சொல்கிற, உன் காலே அட்டன் பண்ண மாட்டேங்கிறானா? அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். பிருத்வி எங்க, அவனை கூப்பிடுங்க. பிருத்வி, பிருத்வி, ஆமாம் இங்கே வாடா. என்னம்மா டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன், என்ன போட்டு கூப்பிட்டு என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க, நான் வைப் பண்ணுமா, நீ வைப் பண்ணி கிழிச்சதெல்லாம் போதும், ஒழுங்கா ஜிம்முன்னு கால் பண்ணு. அவன் யார் கால் பண்ணால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறான். என்னது அண்ணன் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறானா, இரு நான் பண்ணி பார்க்குறேன் அப்படின்ட்டு அப்படியே பிருத்வியும் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஜிம்முன்னு இப்போயும் அட்டன் பண்ணல. என்னம்மா அண்ணன் ஏன் ஃபோனும் அட்டன் பண்ணல, உன் ஃபோன் மட்டும் இல்லை, இங்கே இருக்க யார் ஃபோன் அட்டன் பண்ணல, நீ என்ன பண்ணு, ஜிம்மனோட ஃப்ளாட்டுக்கு நேராக போய் அங்கே அவன் இருந்தால் உடனே அவனை கூப்பிட்டு வா, இல்லை அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு ஒழுங்கா கேட்டாது வா. இந்நேரத்துலேயே அப்படின்ற மாதிரி பிரித்தி கேட்கும்போது சுகாவும், இந்த நேரத்தில் இவன் எப்படிமா ட்ரைவ் பண்ணிட்டு போவான், நாளைக்கு காலைல பார்த்துக்கலாம் விடுங்க, இங்கே ரிலாக்ஸ் ஆகிருங்க, ஜிம்மன் எப்படியும் வந்துடுவான், நாங்கள் பேசி கூப்பிட்டு வந்துடுறோம், நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. சரி என்னமோ சொல்கிறீங்க, வந்தால் சரி அப்படின்ட்டு அவங்க அம்மாவும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ தான் வாயின் கரெக்டாக வரா. வந்துட்டு என்ன அண்ணனும் தம்பியும் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கீங்க, என்ன ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை வாயின், இந்த ஜிம்முன்னு பையன் இருக்கானே, கல்யாணத்துக்குள்ள 2 நாள் தான் இருக்குது, ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான், என்ன பிரச்சனைனே தெரில. ஆமாம் நானும் கேட்குறோன்ட்டு இருந்தேன். மாமா ஜிம்முனுக்கு என்னாச்சு, ஏன் அவன் வரதா இல்லை தெரியலம்மா, நானும் கால் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், அட்டன் பண்ண மாட்டேங்கிறான், அவனுக்கு கொழுப்பு வேறு எதுவும் இல்லை, அவனே வந்துடுவான், நீங்களே எதுவும் டென்ஷன் ஆகாதீங்க. சரி வாயன் நீ போய் சாப்பிடு. சரி அப்படின்ட்டு வாயனும் போகிறான். போயிட்டு திரும்பி பார்த்து, மாமா நீங்கள் சாப்பிட்லையா, நான் சாப்பிட்றேம்மா, நீ ஃபஸ்ட்டு போய் சாப்பிடு. சரி அப்படின்ட்டு வாயனும் போய் சாப்பிட போகிறா. எங்கே பிருத்வி வந்து, என்னன்னா இவன் யார் கால் பண்ண அட்டன் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்ட்டு சுகாட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது சுகாவும் எனக்கும் அதான் புரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்போ பிருத்வி என்ன நினச்சான்னு தெரில, அங்கே வாயனோட ஃபோன் வந்து அங்கே சோஃபாவில் இருக்கும். ஸோ அதை எடுத்து அப்படியே ஜிம்மனோட நம்பர் இருக்கான்னு பார்க்குறான். பார்த்தா வாயன் வந்து ஜிம்மனோட நம்பரை சேவே பண்ணல போல். ஸோ அப்படியே அவன் சேவ் பண்ணுறான், அவனே ஜிம்மன் அப்படின்னு போட்டு நம்பர் சேவ் பண்ணுறான். சேவ் பண்ணிட்டு கால் பண்ணி பார்க்குறான். பார்த்தா இது வரைக்கும் அவங்க அம்மா கால் பண்ணியிருப்பாங்க, அப்பா கால் பண்ணியிருப்பாங்க, சுகா கால் பண்ணியிருப்பான், பிருத்வி கால் பண்ணியிருப்பான், என் ஜங்கு கூட கால் பண்ணியிருப்பான். அப்போல்லாம் அட்டன் பண்ணாத ஜிம்னு இந்த வாயன் நம்பர் வருதுன்னு தெரிஞ்சதும் அப்படியே டக்குன்னு அட்டன் பண்ணிட்டான். அட்டன் பண்ணி வாயன் என்னை கால் பண்ணியோ அப்படின்னு கேட்குறான். அப்படியே இதை கேட்ட பிருத்வி வந்து, வாயன்லாம் இல்லை, நான் பிருத்வி பேசுகிறேன், உன் கூட பார்த்த தம்பி, எதுக்கு நான் கால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறேன்னு கேட்ட அடுத்த செகண்ட் அவ்வளோதான் அவன் காலை கட் பண்ணிட்டான். இதுலேருந்து பிருத்விக்கு ஒன்று நல்லா புரிஞ்சு போச்சு, இவன் எதுக்கு வராமல் இருக்கான்ட்டு. அவனுக்கு ஒர்க்கும் இல்லை, ஒரு வெள்ள கண்ணையும் இல்லை, அவன் எதுக்கு வராமல் இருக்கானா, அவனுக்கு வாயனை பிடிச்சிருக்கு, அவன் வாயனை லவ் பண்ணுறான். ஸோ அவனுக்கு வாயன் வேணும், அதுக்கு தான் வரல. தான் லவ் பண்ணுற பொண்ணு கூட அண்ணனுக்கே கல்யாணம் ஆகுறத ஏற்றுக்க முடியாமல் தான் வரல அப்படிங்கிறத பிருத்வி வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான். அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, கடவுளே இதை நீ எங்கே கொண்டு போய் முடிக்க போகிற, லவ் ட்ரையாங்களா இல்லைனா லவ் சர்க்கிளா இல்லை என்ன விளக்கண்ண, ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. ஆனால் ஒன்று, ஒரு பெரிய பூகம்பம் எங்கள் வீட்டில் வெடிக்க போகுது, அது மட்டும் நல்லா தெரியுது. அது எப்போ வெடிக்க போதோ அப்படின்ற மாதிரி தான் பிருத்விக்கு இருக்கு போல். அவன் பாட்டுக்கு ஒரு மாதிரி தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். சுகா வந்து, டேய் உன்னோட ஃபோன் இங்கே எங்கேயாவது இருக்கா? இந்தா இருக்கு, இந்தா நீ தான் வச்சுருந்தியா? வாயின் பாவம் காணக்காரன் தேடிட்டு இருக்கா. அவன் அங்கே ஃபோனை காரன் தேடிட்டு இருக்கா. ஒருத்தர் மனசு தொலைச்சிட்டு எப்படி இருக்குன்னு தேடிட்டு இருக்கான்.
நீ எப்படி போறியோ அப்படின்ற மாரி அவன் ஒரு மாரி மைண்ட் வாய்ஸ்ல பேசுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சத்தமா பேசிட்டான் போல. இத கேட்டு சுகா வந்து, "என்னடா பேசிட்டு இருக்க? யார் எத தொலைச்சா? யார் எத தேடுறா?" ம். யாரும் எதையும் தொலைக்கல. யாரும் எதையும் தேடல. போடா நீ போ. பிருத்வி, நீ வர வர ரொம்ப சரக்கு அடிக்கிறன்னு நெனைக்கிறேன். சரக்க கம்மி பண்ணிக்கோ. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே சிவாவும் அங்கேருந்து போயிட்டான். வாங்கிக்கிட்டயும் ஃபோன குடுத்தாச்சு. ஸோ இப்படியே 2 நாளும் போயிருச்சு. இன்னைக்கு தான் ஆக்சுவலா நம்ம சுகாவுக்கும், எனக்கும் வெட்டிங். நம்ம ஜியாக்கும், தனக்கும் வெட்டிங் நடக்க போகுது. ஸோ இன்றைக்குமே கரெக்டாக பிருத்வி வந்து அப்படியே சிம்ரனை கூப்பிடலாம் அப்படின்ட்டு ஃப்ளாட்டுக்கு போய் பார்த்தா சிம்ரன் அங்கே இல்லை. ஸோ எங்கடா போயிருக்கா அப்படின்ட்டு அவன் அங்கே சுற்றி சுற்றி தேடிட்டு இருக்கான். அப்போ தான் பிருத்வியோட அம்மா கால் பண்ணி, டேய் எங்கடா போன? சிம்ரன் கிடைச்சனா இல்லையா? கிடைக்கலம்மா, அவனை தாம்மா தேடிட்டு இருக்கேன். அவன் நான் எங்கே தேடியும் கிடைக்கல. அவனோட ஃப்ளாட்லேயும் இல்லை. ஆஃபீஸில் போய் பார்த்தா அவன் ஒரு வாரம் ஆஃபீஸ்க்கே வரலன்னு சொல்கிறாங்கம்மா. என்னடா சொல்கிற? ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு தானடா போனா, அங்கேயும் இல்லையா? இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இதோட அந்த பாட்டு வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங். எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ரைட்டாவே சீ லேட்டர்.